எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எதிராளியோடு நல்மனம் பொருந்தணும். உனக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், அவன் உன்னை பகைச்சானோ இல்லையோ, நீ ஒரு பகையை தேடிக்கொண்டிருக்கிறாய். அந்த எதிராளியோடு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாரு? நல்மனம் பொருந்தணும். போய் அவன் கூட சமாதானம் பண்ணு. நீ அவன் கூட சண்டை போட்டுட்டேன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்தது நியாயாதிபதியின் இடத்துல போவான். அப்படி போகும்போது வழியிலேயே நீ அவனோடு கூட நல்மனம் பொருந்து, அவனோடு கூட பேசி சமாதானம் செய்து கொள். அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நியாயாதிபதியின் இடத்துல போய் சொல்லுவான், அவனோட வழக்க சொல்லுவான். ஏன்னா தப்பு உன் பேர்ல இருக்கு,